சக்தி, எனர்ஜி ஒன்று தாங்க. இதில் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறோமான்னு பார்த்தா இருக்குது. அது எப்படி தெரியுமா உருவாகுது? சக்திங்கிறது ஒன்று தான், ஒரு சிம்டம் தான் இதெல்லாமே. அதாவது தேவையற்ற சக்திகள், நமக்கு ஒத்து வராத சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்னு பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏதாவது சொன்னோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை சரி பண்ண வேண்டியது முக்கியமான, சரி பண்ணியே ஆகணும். சரி பண்ண வேண்டியது கூட சொல்ல முடியாது, சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணுறது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சக்தி, எனர்ஜி ஒன்று தாங்க. இதில் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறோமான்னு பார்த்தா இருக்குது. அது எப்படி தெரியுமா உருவாகுது? சக்திங்கிறது ஒன்று தான். அதை எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறோமோ நல்லதாகவும் மாறுகிறது. அது சில நேரங்களில் அதே சக்தியை நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தினா கெட்டதாக மாறுகிறது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமலே இருந்தாலும் அது கெட்டதாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக அரிசி வாங்கி வைக்கிறோம், அதை எடுத்து சாதம் வைக்கலாம், சமைக்கலாம், எல்லாமே சாப்பிட்லாம். சரி, சாதம் வச்சுட்டோம், அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், உடம்புக்கு நல்லதாகிடுச்சு. இந்த சாதம் வடித்தாச்சு, யூஸ் பண்ணலை, அது அப்படியே இருக்குது. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும்? தண்ணி விட்டு போகும். அடுத்த நாள் என்ன ஆகும்? அதுலேருந்து ஒரு நுரையாக ஃபார்ம் ஆகும், ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ அரிசி நல்லது, இப்போ அரிசியை சாதமாக வச்சுடும், அது ரொம்ப நல்லது. அதை உபயோகப்படுத்தி விட்டோம் என்றால் நமக்கு நல்லது. உபயோகப்படுத்தினா அங்கே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுது பாருங்கள். இப்போ அரிசி சாதம் நல்லதாக கெட்டதா? நல்லது தானே. நம்ம பயன்படுத்தல கெட்டதாக மாறிவிட்டது. அந்த மாதிரி தான் எல்லாமே சக்தி தான், எல்லாமே சக்தி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரிதிங்ஸ் எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறோம்னா நல்லதாக பயன்படுத்தலாம். இப்போ சாதாரணமாக என்ன தெரியுமா நடக்குது? நமக்கு கண் வைக்கிறாங்க, நம்மளை ரொம்ப பொறாமையோடு பார்க்குறாங்க, துருசக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இல்லை செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அதே சக்தி தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. அது நல்லது இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே சக்தி நல்ல சக்தியாக இயங்கும்போது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், அதே சக்தி தேவையில்லாமல் கெட்ட சக்தியாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. முழுசாக பாருங்கள். இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு எப்போயுமே சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நம்ம ஒட்டடெல்லாம் அதிகமாக சேர மாட்டேங்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக நம்ம பேசுகிறோம். நமது எண்ணங்கள் சிந்தனைகள் சரியாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சு நடந்துக்கிறோம் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே நல்ல சக்தி இருக்குன்னு அர்த்தம். இதே தேவையில்லாத சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண வார்த்தை சொன்னாலே சண்டை வரும். எப்போயுமே எதை கேட்டாலும் வீட்டில் இல்லை காலி டமால் முடிஞ்சு போச்சு அப்படி தான் இருக்கும். கண்ணாடி உடையும், அடிக்கடி கண்ணாடி உடையும், பாத்திரங்கள் அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம சண்டை போடும்போது எடுத்து தூக்கி போடுறது வேறு. அது தானாக கீழே நம்ம ஒரு டம்ளர் எடுப்போம், டப்புன்னு கீழே விழுந்துடும். அதாவது எப்போயாவது ஒரு தடவை நடந்தால் ஓகே, அடிக்கடி இது நடக்கும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது டேப்பில். நான் எவ்வளோ தான் மாற்றினாலும் சொட்டிக்கிட்டே இருக்குது. தண்ணி நிற்க மாட்டேங்குது, டேப் இதாக மாட்டேங்குது. இப்போ எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. பால் நான் சாதாரணமாக எப்போயுமே கூட தாங்க இருப்பேன். பால் சுட வச்சு நான் பக்கத்தில் தாங்க இருப்பேன். ஆனால் அது பால் திரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி சமையல் அடிக்கடி ஒரு மாதிரி தீஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். தண்ணிலாம் கரெக்டாக தான் வச்சேன், இட்லி பாத்திரம்லாம் கரெக்டாக தான் வச்சேன், இருந்தாலும் தீஞ்சு போச்சுன்னு தெரியல. விளக்கேற்றி வைக்கிறேன், காற்றே அடிக்கலைங்க. நான் பூஜை ரூம் தனியாக தாங்க இருக்குது, அங்கே போய் விளக்கேற்றி வைக்கிறேன், திரும்ப கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்குறேன் அணைஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாமே ஒரு சிம்டம் தான் இதெல்லாமே. அதாவது தேவையற்ற சக்திகள், நமக்கு ஒத்து வராத சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்னு பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இவ்வளோ சிம்டம்ஸ். இதில் ஏதாவது ஒன்று எப்பயாவது நடந்தால் பரவாயில்ல, ஆனால் அடிக்கடி இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தேவையில்லாத சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தேவையில்லாத சக்திகள் எப்படி வெளியேற்றுறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள், பரிகாரம் செய்யுங்க, நிச்சயமாக சரியாகிவிடும். இதை விட ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? கருவண்டு இருக்குது பார்த்தீங்களா? கருவண்டு நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்போயாவது ஒரு நாள் அப்படியே வந்துச்சு, சரி அப்படியே போயிடுச்சு, அது ஓகே. கருவண்டு நார்மலாக தென்னை மரம் இருக்கக்கூடிய இடம், தோப்பு, இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம இருக்கிறதே ஃப்ளாட் சிஸ்டம். நான் இருக்கிறது 4 மாடி 5 மாடி பில்டிங், ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே இருக்கிறேன். கருவண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கருவண்டு வருது. கிராமத்தில் இப்போ கருவண்டு வந்துட்டு போனால் பரவாயில்ல. சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே கருவண்டு வந்துட்டு போனால் பரவாயில்ல. போயிட்டு வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு ஜன்னல்லாம் திறந்து விட்டாச்சு, கதவெல்லாம் திறந்து விட்டாச்சு, இருந்தாலும் போக மாட்டேன்ட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அப்படின்னாலே பிரபஞ்சம் நமக்கு என்ன திரும்ப சொல்ல வராங்க? வீட்டுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத விஷயம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது கருவண்டை சொல்லலை, கருவண்டு வந்ததோட சிம்டம் நமக்கு.
வீட்டுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத விஷயம் இருக்குது, அது சரி பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் கருவண்டு மூலியமாக நமக்கு இப்படி உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்போயுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பல விதத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, கருவண்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரமாக இருக்குது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் வருது, 3 நாள் கழிச்சு வருது, அடுத்த நாளே வருது, இந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி யாரோ செய்வினை செஞ்சு வச்சுருக்கலாம், இல்லை உங்களுக்கு கண் திருஷ்டி பட்டிருக்கலாம், இல்லை உங்களோட எண்ணங்கள் அலைகளே சரியில்லாமல் இருக்கலாம். இதை தவிர கருவண்டு தவிர இவ்வளோ ஏதாவது சொன்னோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை சரி பண்ண வேண்டியது முக்கியமான, சரி பண்ணியே ஆகணும். சரி பண்ண வேண்டியது கூட சொல்ல முடியாது, சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே சாம்பிராணி வெண்கடுகு சேர்த்து போடுங்க, குங்குலியமும் சேர்த்து போடுங்க, வீடு ஃபுல்லாக தினமும் போடுங்க. காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை போடுங்க. நம்மகிட்ட நறுமண சாம்பிராணி இருக்குது பாருங்கள், நறுமண சாம்பிராணியும் தூப பொடியும் இருக்குது பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 42 வகையான மூலிகை பொருட்களை சேர்த்துருக்கிறதுனால வீட்டில் எப்படிப்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் வெளியில் போயிடும். சரிங்களா? சரி, அப்படிலாம் முடியாதுங்க, வேறு என்னங்க பண்ணுறது? வீடு எப்போயுமே ஒரு வாசனையோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஊதுபத்தி, குங்குலி ஊதுபத்தியோ தசாங்க ஊதுபத்தியோ ஏற்றி வச்சு வீட்டில் எப்போயுமே ஒரு வாசனையாக வச்சுக்கோங்க. சாண்டில் ஊதுபத்தி உங்களுக்கு கிடச்சதுனாலும் ஓகே, நல்லது தான், அதை வச்சு வாசனையாக வச்சுக்கோங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வருது, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ யாரோ உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுகிறாங்கன்னா பொறுமையாக இருங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. அவங்க தானே அங்கே பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள், நான் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தாராளமாக உங்களுக்கு ஷேர் பண்ணி முழுசாக பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் முதல்ல பொறுமையாக இருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை அது சண்டைன்னு வந்தாலும் பொறுமையாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்படி இதை சரி பண்ணுறது, அவங்ககிட்ட எப்படி சொல்லி புரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் திரும்ப பேசினா வைப்ரேஷன் வேறு மாதிரி மாறும். அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணால் வேறு மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது அப்போயே பத்திரமா உங்களுடைய உட்காந்துக்கும். ஆமாங்க, நெகட்டிவ் எனர்ஜிலாம் என்னது? தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தானே. இது தேவையில்லாத சண்டை தேவையா? தேவையில்லாத விஷயம் தானே. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் கூட வந்து உட்காந்துக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கோங்க. அதை பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள். வீடு எப்போயுமே வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடு நம்ம நைட்டில் தாங்க தூங்கும்போது அது ஓகே, பகலில் எனக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தாங்க ஜன்னல்லாம் திறந்து வைங்க, ஓப்பன் ஏர் வைங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வசதி இல்லை, அப்போ லைட் போட்டு வைங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ ஜன்னல் திறந்து வச்சு, கதவு திறந்து வச்சு, எப்போயுமே ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறது, வெளிச்சத்தோட சர்க்குலேஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் வீட்டில் தேவையில்லாத எனர்ஜி மோஸ்ட்லி வராது. அப்படி வந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் சரியாகிவிடும். வீட்டில் எப்போயும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் தினமுமே நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வைங்க. சாமிக்கிட்ட பூஜை ரூமில் ஏற்றி வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. தினமுமே செய்யுங்க. காலையில் 6 மணிக்கா குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும். காலையிலையும் சரி, சாயங்காலம் வேலைக்கு போய்ட்டு தான் ஆஃபீஸ் போய்ட்டு தான் பரவாயில்ல, அப்போ பரவாயில்ல, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஏற்றுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விளக்கேற்ற மணி கூட கிடையாது. நீங்கள் நிச்சயமாக குளிச்சுட்டு தான் விளக்கேற்ற வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சளவு ஏஞ்சி குளிச்சுட்டு, அதுவும் பச்சை தண்ணியில் குளித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்துக்கு பச்சை தண்ணி குளிக்க ரொம்ப நல்லது தான். குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் விலகி விடும். அதையும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி, உங்கள் வீடு எல்லாமே சிறப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.